ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? 15 கொஸ்டின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது 16th கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் 50 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னும் நான் படிக்கல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 1லேருந்து போட்டிருக்கோம். ஸோ படிக்காதவங்க போய் அதை போய் படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ 100 கொஸ்டின் கேட்குறவங்களுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்னு சொல்லி 100 கொஸ்டின்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்குறவங்களும் எழுதிட்டே இருக்கீங்க. ஸோ ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எக்ஸாம்ஸும் நமக்கு வந்து நியரஸ்ட் வந்துட்டே இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ வந்து நம்ம 16th கொஸ்டின் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணையை சுட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருந்தாத இணை எது இதில்? ஆன்சர் என்ன? பொருந்தாத இணை ஆப்ஷன் பி நொச்சிப்பூ. நொச்சிப்பூ என்ன கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பச்சை. ஸோ நொச்சிப்பூ வந்து என்ன கலர் அப்படின்னா நீல கலர். ஓகேவா? நொச்சிப்பூ வந்து என்ன கலர்? நீலம். ரைட்டா? வெற்றி வந்து சிவப்பு கலர் தான். ஸோ மற்றதை அப்போ வந்து நீங்கள் படிச்சுக்கணும். மற்ற எல்லாமே இப்போ கரெக்டு தான். உளிங்கைப்பூ வந்து மஞ்சள், தும்பைப்பூ வந்து வெள்ளை. ஓகேவா? நொச்சிப்பூ வந்து நீலம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பெயருக்கேற்ற வினையை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெயருக்கேற்ற வினையை எழுத சொல்லியிருக்காங்க. சோறு. சோறு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்ஷன் பி உன். சோறு உன். முறுக்கு தின் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, வலுவுச்சொல்லை திருத்தி எழுது. வலுவுச்சொல்லை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. தலகாணி. ஸோ இது வலுவுச்சொல். ஸோ கரெக்டான சென்டென்ஸ் இது, கரெக்டான வேர்டு இது. ஆப்ஷன் சி தலையணை. ஸோ தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், சந்திப்பிழை நீக்கி எழுதுக. ஸோ இதை ரீட் பண்ணி சந்திப்பிழை நீக்க சொல்லியிருக்காங்க. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. பண்பாட்டு கூறுகளை பேணி இந்த இடத்துல இப்போ வரணும். ஸோ இந்த சென்டென்ஸ் தப்பு. பண்பாட்டு இங்கே வரணும். ஸோ இந்த சென்டென்ஸும் தப்பு. பண்பாட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அப்போ என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து தப்பு தான்றதை ஃபைனல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்த்து தான் ஆன்சர் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு ட்ரிக் இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் தப்பாயிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்திப்பிழையற்ற தொடர். வள்ளப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய சந்திப்பிழையை நீக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். வள்ளப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றது. ஸோ இது கரெக்டு தான். வள்ளப் இங்கே இப்போ வரணும். வள்ளப்பாட்டின் சிறப்புக்கேற்ப. வள்ளப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன. முழங்குகின்றது தான் வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அப்போ என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். ஸோ இது விடை கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான கொஸ்டின் என்னது அப்படின்னு தான் கேள்வி நமக்கு. ஸோ பார்ப்போம். நாடும் மொழியும் நமதிரு கண்களா? கண்களா இல்லையான்றதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்கல. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி பார்ப்போம். நமதிரு கண்கள் நாடும் மொழியும் ஆகுமா? ஸோ இந்த இது கிடையாது. ஆப்ஷன் டி, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாரதியார் ஏன் பாடவில்லை? ஸோ அப்போ இதெல்லாம் தப்பு. ஸோ ஆன்சர் என்னப்போ? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், செங்கோல் இதனுடைய ஆப்போசிட் வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. செங்கோல் இதனுடைய ஆப்போசிட் வேர்டு என்னது? ஈஸியாக பார்த்தோன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கொடுங்கோல். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தார் அதோட ஆப்போசிட் வேர்டு என்னது? ஒரு தார் ஆப்போசிட் வேர்டு என்னது? பொறுத்தவர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா தண்டித்தவர்னு அர்த்தம். பொறுத்தார் அப்படின்னா, பொறுத்தார் அப்படின்னா தண்டித்தவர் இல்லைனா அழித்தவர். ஸோ இந்த மாதிரி மீனிங்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட ஆப்போசிட் வேர்ட் பொறுத்தவர். மீனிங்கும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் இது அப்படியே வந்து பொருள் தருக அப்படின்னு கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு, பொருந்தா சொல்லை கண்டறிதல். பொருந்தா சொல்னா இப்போ சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் பி மாஹால், கடல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா பொருந்தாது. ஏன்னா மாஹால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்காற்று அப்படின்னு அர்த்தம். மானா பெரிய, பெருங்காற்று அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மாஹால் அப்படின்னா அதான் அர்த்தம். புருசை அப்படின்னா என்னது? மதில். ஸோ இது கரெக்டு தான். ஸோ இந்த பொருள் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து கொஷின் பேப்பரில் நமக்கு இதிலிருந்து ஏதாவது கேட்கலாம் மீனிங். புழைனா சாளரம்,
நியமம் அப்படின்னா அங்காடி. ஸோ இது மீனிங், இந்த 3மே மீனிங் கரெக்ட் தான். ஸோ இந்த 3ஐயும் படிச்சுக்கோங்க. மாகால்னா பெருங்காற்றுன்னு அர்த்தம், அதையும் படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பொருந்தாதது எது? ஆப்ஷன் டி அலைகடல். ஓகேவா? இதுதான் பொருந்தாது. ஏன் அப்படின்னா மற்றது எல்லாமே பண்புத்தொகை. செந்தாமரை, இன்சொல், கடுங்கதிர். ஸோ இது எல்லாமே என்னது அப்படின்னா பண்புத்தொகை. இது மட்டும் என்னதுன்னா வினைத்தொகை. அலைகடல் அப்படின்றது வினைத்தொகை. ஸோ அது மட்டும்தான் பொருந்தாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ரிவைவலிசம். ஸோ ரிவைவலிசம்னா என்னது? ஆப்ஷன் சி மீட்டுருவாக்கம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் சொல் அறிவோம். கிராப். கிராப்னா என்னது? செதுக்கி. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? கிராப்னா என்னது? செதுக்கி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கான், கான் இச்சொற்களினுடைய ஒலி வேறுபாடு அறிந்து எழுதுக. கான்னா என்ன, கான்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கான் அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். கான் அப்படின்னா காடுன்னு அர்த்தம். ஓகேவா? காணுன்னா பார்க்குறது. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன சென்டென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். காட்டிற்கு, இது கரெக்டு தான். காட்டிற்கு சென்று வந்தான், பார்க்குறத பற்றி இல்லை. காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டு தான். ஓகேவா? ஸோ காடும் வந்துருச்சு, பார்க்குறதும் வந்துருச்சு. காட்டிற்கு புறப்பட்டான், இதெல்லாம் காடு மட்டும்தான் இருக்குது. ஒரு இதுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கு, மீனிங் இருக்குது, இன்னொருதுக்கு இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அரி, அரி என்னும் சொல் குறிக்கும் பொருள் இணை யாது? அரினா என்ன, அரினா என்ன? ஸோ இந்த சொல் குறிக்கிற பொருள் இணை யாது? அரினா திருமால். அரினா அறிந்து கொள். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அரினா யாரு? திருமால். இந்த அரினா அறிந்து கொள்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் என்ன? கைனா என்ன மீனிங்? ஒழுக்கம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஒழுக்கம். கைனா என்னது? ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட், பே என்னும் ஒரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருளை தேர்ந்தெடுக்க. பே அப்படின்னா என்னது? மேகம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? மேகம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக. ஓகேவா? பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்த்ததால் வருந்தி. ஸோ இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும் கரெக்டாக. வருந்தி மக்கள் பாடுகின்றனர் மழை பொய்த்ததால், தப்பு. பாடுகின்றனர் வருந்தி மழை பொய்த்ததால் மக்கள். ஸோ இது தப்பு. மழை பொய்த்ததால் பாடுகின்றனர் மக்கள் வருந்தி, இது தப்பு. மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். ஸோ ஆப்ஷன் டி தான் இப்போ என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இதே ஏதோ ஃபஸ்ட்டில் கொடுத்துருந்தான் அப்படின்னாலும் மற்ற ஆப்ஷன் தப்பு தான்றதை பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எழுதுங்க. ரைட்டா? அவசரத்தில் எழுதிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு, சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஸோ இது பார்ப்போம். பரணி வென்றதை பாடும் இலக்கியம் பகைவரை ஆகும். தப்பு. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. ஸோ ரைட். பரணி பாடும் இலக்கியம் பகைவரை வென்றதை. தப்பு. பகைவரை வென்றதை இலக்கியம் பரணி பாடும் ஆகும். தப்பு. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படுத்தி சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்ட் எதுன்னு பார்ப்போமா? கா, 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 கா வரிசை தான் எல்லாமே. ஸோ இதில் ஃபஸ்ட் எது வரும்? காக்கா, கீ, கீ. ஸோ கிழக்கு. ஸோ இந்த இதுவும் தான். ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்க போகுது. அடுத்ததை பார்ப்போம். இது கவு வந்துருச்சு, இது கீ. ஸோ காக்கா, கீ, கீ. ஸோ இதான் ஃபஸ்ட்டு வரும். ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இல்லை, ஆமாம் ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, சரியான அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன? இதில் தாத்தா, தீத்தி, தூத்து, தேத்தே. ஸோ அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. மாமா, மீமி, மூ, மூ. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ இந்த இது தப்பு. பாப்பா, பீப்பி, பூ, பூ, பேப்பே, பை. ரைட்டா? ஸோ அப்போது
ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். 1 3 கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் யார்? நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி பாடினவர் யாரு? பாரதியார். ஆப்ஷன் சி பாரதியார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, கல்வியில் பெரியவர், கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் யார்? நமக்கு ஈஸியாக தெரியும். கல்வியில் பெரியவர் யார்? கம்பர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், போக்குக இதனுடைய கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வியங்கோள் வினைமுற்று. காரணம் போ என்ற கட்டளை தொனியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோள் வினைமுற்றுன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா தப்பா? போக்குக அப்படின்றது வியங்கோள் வினைமுற்று தான், கரெக்டு தான். போ என்ற கட்டளை தொனியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோள் வினைமுற்று. கரெக்டா இது? ஸோ இது வந்து தப்பு. வியங்கோள் வினைமுற்று நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல். ஸோ இந்த மாதிரி பொருட்களில் வரும். படிச்சிருக்கோமா? வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல். ஸோ இந்த மாதிரி பொருட்களில் வந்துச்சுன்னா தான் அது வியங்கோள் வினைமுற்று. ரைட்டா? ஸோ இது வந்து கட்டளை தொடரில் வராது. ஓகேவா? இதில் நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிப்போம்? க அப்படின்றது வியங்கோள் வினைமுற்றுக்குரிய ஒரு கீவேர்டு மாதிரி. க, இயர். ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து வியங்கோள் வினைமுற்றுக்கு நம்ம ஒரு ஷார்ட் ஃபார்மாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. ரைட்டா? ஸோ கூற்று சரிதான், காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இலக்கண குறிப்பு சரியான விடையை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது கரெக்டாக பொருந்தி இருக்கு? தொழில் பெயர் செப்பல். செப்பல் அல் விகுதி முடிஞ்சிருந்ததுன்னா தொழில் பெயர் தான். ஸோ இது மேபி கரெக்டு தான். அடுத்தது வினைத்தொகை. காய்மணி, காய்க்கின்ற மணி. ரைட்டா? காய்க்கும் மணி நம்ம காலத்தை உணர்த்தும். வினைத்தொகை என்ன செய்யும்? காலத்தை உணர்த்தும். நம்ம சொல்லி பார்த்தாலே போதும். காய்த்த மணி, காய்க்கின்ற மணி, காய்க்கும் மணி. ஸோ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்தையும் காட்டும் வினைத்தொகை. கரெக்டு தான். ஸோ உவமை தொகை பார்ப்போம். உவமை தொகையா? மூதூர். மூதூர்ன்றது பண்பு தொகை இல்லையா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? உவமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. அடுத்தது வேற்றுமை தொகை. மலர்கை. மலர்கைனா உவமை தொகை அது இல்லையா? ஸோ மலர் போன்ற கை. ஸோ அது வந்து உவமை தொகை. ஸோ அப்போ இதுவும் தப்பா. அப்போ ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் போயினது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினா. அதாவது விடை கொடுத்துட்டாங்க, வினா வந்து நம்மள அமைக்க சொல்லியிருக்காங்க. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு இரு வகைப்படும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். இருவகை வழக்கு யாது? மேபி இது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். வழக்கின் வகைகள் யாவை? ஸோ இதுவும் ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. இயல்பு வழக்கு என்றால் என்ன? ஸோ இது தப்பு. தகுதி வழக்கு என்றால் என்ன? ஸோ இதுவும் தப்பு. ஓகேவா? இருவகை வழக்கு யாது அப்படின்ற கொஸ்டினுக்கு நம்ம என்ன ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னா, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? வழக்கின் வகைகள் யாவை? ஸோ இதில் தான் வகைகளும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ணுறோம்? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என இரு வகைப்படும் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? வழக்கின் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 அப்படின்னு மட்டும் வரும். 2 அப்படின்னு மட்டும் வரும், முடிஞ்சிச்சு. ஆனால் வழக்கின் வகைகள் யாவைன்னு கேட்டிருக்கனால நம்ம இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு வந்து எத்தனை வகைப்படும்? இரு வகைப்படும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் பி தான் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இருவகை வழக்கு யாது? தகுதி வழக்கு, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இருவகை வழக்கு யாதுன்னு போடலாம். ஸோ அதனால் கொஸ்டின் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் இதுக்கு இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து போடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? கன்னிமாரா நூலகம். இது ஒரு ஆப்டிடியூடுக்கு கேட்கலாம், படிங்க. ஓகேவா? உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? கன்னிமாரா நூலகம். ஓகேவா? நம்ம ஒரு கொஸ்டின்ல இருந்து எத்தனை கொஸ்டின் உங்களால் எடுத்து படிக்க முடியுமோ அதை ஃபுல்லாகவே படிக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ரைட்டா? ஸோ இதில் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகமா? ஸோ தப்பு. தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? ஸோ இது வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்ப்போம்.
கன்னிமாரா நூலகம் உலகளவில் பெரியதா? சரி, ஸோ இது தப்பு. ஸோ ஃபஸ்ட்டும் தேர்டும் ஓரளவு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் எக்ஸாக்டாக எது கரெக்டு? உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? ஸோ இதுதான் கரெக்டாக இருக்குது. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டு. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு, எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சமைப்பது தாழ்வா, சமைப்பது தாழ்வில்லை. இந்த வாக்கியம் என்ன வாக்கியம்? சமைப்பது தாழ்வா கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ அது வந்து வினா வாக்கியம்ன்றது தெரியும். அப்போ 2 இதில் வினா வாக்கியம் இருக்குது. ஸோ அடுத்ததை பார்ப்போம். சமைப்பது தாழ்வில்லை. ஸோ இது உணர்ச்சி வசப்படுற மாதிரி ஒரு வாக்கியம் கிடையாது. அப்போ இது ஒரு செய்தி வாக்கியம். அப்போது என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? பிறவினை வாக்கியம் அப்படின்னாலே நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக சொல்லிடலாம். என்னது? பித்தான் பித்தான் வந்தாலே அது என்ன சொல்லுவோம்? நம்ம பிறவினை அப்படின்னு சொல்லுவோம். நான் இலக்கணம் படித்தேன். செங்குட்டுவன் தங்கம் வாங்கு வித்தான். ஸோ வித்தான் பித்தான் வந்தாலே கண்ணை மூடிட்டு என்ன போட்டுடலாம்? பிறவினைன்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் இவ்வடிகளில் அமைந்துள்ள அடி எதுகை சொற்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனை பார்த்து இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எதுகை அப்படின்னு வரும்போது 2வது எழுத்து ஒன்றா வரணும். அப்போ இது தப்பு. இச்சு. ஸோ இதுவும் தப்பு. ஸோ இதுவும் தப்பு. முத்தமிழ் மெத்த. ஸோ அப்போ இதுதான் என்னது கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், சரியான இணையை தேர்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்புயிர் உள்ளளவும் நிதம் ஓதி ஓதி உணர்ந்தின் புருவோமே. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் எதுகை உள்ள இணையை நீ தேர்ந்தெடுக்கணுமா? சரியா, கரெக்டாக பர்ஃபெக்டாக பொருந்தி இருக்கிறது கேட்டிருக்காங்க. அடி எதுகை அடிமோனை. தேனிலே ஊனிலே இங்கேயும் இங்கேயும். ஸோ இப்போ இது அடி எதுகை கரெக்டு தான். அடுத்தது பார்ப்போம். தேரும் புருவோமே. தேரும் இது இங்கே இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வரல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஊரிய ஊனிலே, இங்கே ரீ இங்கே நீ. ஸோ இந்த இடத்துல தப்பு. ஸோ சாரி, அடிமோனை இல்லையா? ஊ ஊ கொடுத்துருக்காங்க. ஊரிய இது இங்கே இருக்குது ஊனிலே. ஸோ அப்போ அதுவும் தப்பு. தேனிலே தேரும். ஸோ இது ஒரே சீர் எதுகை, ரைட்டா? அடிமோனைன்னு கொடுத்துருக்காங்க. சீர்மோனை, சாரி சீர்மோனை. அப்போது ஃபஸ்ட்டு ஒன்று தான் என்னது அடி எதுகை, அதுதான் கரெக்டு. ஓகேவா? இது ஒரே சீர் இல்லையா? ஸோ அப்போ அது சீர்மோனைன்னு வரும். அப்போ அடிமோனை கிடையாது. இதுவும் இதுவும் இருந்தால் தான் அடிமோனை. ஸோ அப்போ அது தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பசுமரத்தாணி போல அப்படின்னா என்ன அர்த்தம்? எளிதில் மனதில் பதியும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இவன் அந்த கொஷின்ஸ்லாம் நிறையா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. மலைமுகம் காணா பயிர் போல உவமை தொடர் விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்தெழுது. மலைமுகம் காணா பயிர் போல வருந்துதல். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க. கந்தை டேஷ் கசக்கி கட்டு கூழ் டேஷ் குளித்து குடி. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இல்லையா? கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, கூழ் ஆனாலும் குளித்து குடி. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் போயிடலாம். பழமொழிகள் ஏழை பணக்காரன் இந்த வேறுபாடு அறிய உதவும் பழமொழி எது? இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். ஆப்ஷன் ஏ தான் ஏழை பணக்காரனுக்குள்ள டிஃப்ரென்ஸாக அறிய உதவுற ஒரு பழமொழி, ரைட்டா? அடுத்தது, உன் என்ற வேர் சொல்லினுடைய வினையச்சம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ வினையச்சம் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஈ இல்லைன்னா ஊ சவுண்டு வரணும், ப்ளஸ் ஒரு வினைச்சொல் வச்சு நம்ம முடிக்கிற மாதிரி என்ன செய்யணும்? இருக்கணும், ரைட்டா? அப்போ பார்ப்போம். முண்டை, இது ஆ சவுண்டு வருது. அடுத்தது உண்டு,
ஊ சவுண்டு வருது. உண்டு சென்றான். ஸோ ஒரு வினைச்சொல் வச்சு முடிக்கலாம். அப்போ இதான் வினையெச்சம். உண்ட பையன். ஸோ ஒரு ஆ சவுண்டு வரணும். ஒரு பெயர் சொல் வச்சு முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம். ஓகேவா? உண்டல் அல் விகுதி இருந்தா தொழில் பெயர். உண்டது கம்ப்ளீட் ஆயிருந்தா வினைமுற்று. ரைட்டா? அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். படி என்ற வேர்ச்சொல்லுக்கு மிகச் சரியான வினையாளனையும் பெயரை தேர்க. படி அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்கு மிகச் சரியான வினையாளனையும் பெயர் இது. ஆப்ஷன் டி படித்தவனை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட சொல்லின் வேர்ச்சொல் எழுதுன்னு சொல்றாங்க. பயின்றான். பயின்றான் இதனுடைய வேர்ச்சொல் என்னது? ஆப்ஷன் டி பயில். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார்? கிறிஸ்துவ கம்பர் என யாரை சொல்றாங்க? H.A. கிருஷ்ணம்பிள்ளை. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் தொடரில் இடம் பெறாத பெயர்ச்சொல் வகை எது? மகிழினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் காலப்பெயர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். காலை காலப்பெயர் உள்ள வருது. 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். பள்ளின்னு வரும்போது இடப்பெயர் இதில் வருது. அவள் அம்மா மகிழினி அம்மா இதெல்லாம் பொருட்பெயரில் வருது. ஓகேவா? மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு அல் விகுதி. வற்றல் அப்படின்றது தொழில் பெயரில் வருது. அப்போ இதில் வராதது எது? பண்பு பெயர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வட்டம் பெயர்ச்சொல் வகைகளில் வட்டம்னா என்ன பெயர்? ஆப்ஷன் டி பண்பு பெயர். வட்டம்ன்றது பண்பு பெயர். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டின் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவலுகம் சென்றாள்? தேவருலகம் எப்போ வந்து போனா? கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்கள் இருந்து தேவருலகம் சென்றாள்? 14 நாள் அங்கே இருந்துட்டு தான் அவங்க போனாங்க. ரைட்டா? சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? சீவக சிந்தாமணியினுடைய உட்பிரிவுகளை நம்ம என்ன சொல்லுவோம்? இளம்பகம். 13 இளம்பகங்கள் கொண்டது சீவக சிந்தாமணி. படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் எது? ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசயன் கதையை விளக்குற தமிழ் காப்பியம் எது? ஆப்ஷன் சி சூளாமணி. ஆப்ஷன் சி சூளாமணி. ஸோ நெக்ஸ்ட். நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள் இந்த காப்பியம் படைத்தவர் யார்? ஆப்ஷன் பி இளங்கோவடிகள். நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு? சிலப்பதிகாரத்தை எழுதினாரு. ரைட்டா? புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? புறநானூற்று பாடல் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற தலைப்பில் இங்கிலீஷில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆப்ஷன் டி ஜியு போப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தொண்டைமான் இளந்திரையன் பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர். தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றினது யாரு? ஆப்ஷன் சி கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். மலைபடுகடாம் அப்படிங்கிற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் எது? மலைபடுகடாம். ஆப்ஷன் ஏ கூத்தராட்டுப்படை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வெய்யோன் அப்படின்னா என்னது? வெய்யோன் அப்படின்னா கதிரவன், சூரியன். கரங்கு அப்படின்னா காற்றாடின்னு அர்த்தம். ஓகேவா? கொண்டல் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்டு. அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் என்னது ஆன்சர். வேளம்னா யானை, கொண்டல்னா மழை மேகம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். செகண்ட் ஒனுக்கு கொண்டல்னா மழை மேகம்.
வேளம்னா யானை. ஓகே. ஸோ ஆப்ஷன் பி தான் இப்போ என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எது? ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எது? ஆப்ஷன் ஏ உத்ரகாண்டம். உத்ரகாண்டம் எழுதுனது யாரு? ஒட்டக்கூத்தர். ஓகேவா? உத்ரகாண்டத்தை எழுதுனது ஒட்டக்கூத்தர். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின். காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் எது? காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் எது? ஆப்ஷன் பி ராவணகாவியம். ஓகேவா? ஸோ இதோட 50 கொஷின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் 50 கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் பார்க்காதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் போய் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாக எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ வந்து எனக்கு இப்போ படிக்க டைம் இல்லை அப்படின்றவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமாவது கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் வந்து புக் பேக் கொஸ்டின். ஸோ இது ரெண்டு மட்டுமாச்சும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நிறைய கொஷின் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கொஷின் நீங்கள் படித்ததுலேருந்தே தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தவங்களுக்கு தெரியும். 16 கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தவங்களுக்கே தெரியும் நிறைய புக் பேக் கொஷின் இருக்குது அதில். ஓகேவா? அந்த புக் பேக் கொஷின் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த பார்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.